ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிடன் ரியல் சேனல். இன்றைக்கி பதிவில் நம்ம எப்படி காளானை ஓப்பனாக, அதாவது எப்படி செடிகள்லாம், அதாவது காய்கறிகள்லாம் எப்படி பயிர் செய்கிறோமோ அப்படி பயிர் செய்ய முடியுமா அப்படிங்கிறத சோதித்து பார்க்குற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பதிவாக செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு க்ரீன் மேட்டு போட்டு மூடியிருக்கோம். இப்போ இந்த க்ரீன் மேட்டை நம்ம விளக்க போகிறோம். பார்த்தீங்களா வியூவர்ஸ், இது என்ன வியூவர்ஸ், இது பால் காளான், அதாவது பால் காளான் வளர்த்துருக்குறோம். இந்த பால் காளான் வளர்க்குறதுக்கு என்னென்னா, ஓப்பனாக, அதாவது எப்படி பக்கத்தில் இந்த எப்படி செடி கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் விளைய வைக்கிறோமோ அதை மாதிரி ஓப்பனாக இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறத சோதித்து பார்க்குறதுக்கான ஒரு சோதனை முயற்சியாக தான் இந்த காளான் தோட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். உங்களுக்கு பார்த்ததில் எங்களுக்கு வெற்றி, ஓரளவுக்கு இதில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது. இந்த புதுசாக இப்போல்லாம் வந்துட்டுருக்குது. இது பால் காளான், இது சிப்பி காளான். இது பால் காளான், இது சிப்பி காளான். இது ஆயிஸ்டர் மஷ்ரூம் சொல்லுவாங்க, சிப்பி காளான், ப்ளூ ஆயிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பால் காளான். இந்த மெத்தட் இப்போ இந்த வின்டர் சீசனில் இது சாத்தியம். கொஞ்சம் வெயில் காலங்களில் இப்படி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓப்பனாக. அப்போ நம்ம அறைக்குள்ளே தான் வச்சு செய்யலாம். இந்த பால் காளானை இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு விவசாயம் செய்கிறது போல் செய்ய முடியும் அப்படிங்கிறது இந்த பரிசோதனை மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதை இன்னும் மேலும் நாங்கள் என்ன முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறோம். ஸோ அந்த முதல்கட்ட ஆய்வினுடைய ரிசல்ட்டை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இப்போ பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படி தோணுது பாருங்கள். ப்ளூ ஆயிஸ்டர் அல்லது கிங் ஆயிஸ்டருங்கிறது வேறு ஒன்று. இது ப்ளூ ஆயிஸ்டர், அதாவது சஜர் காஜு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளிரோட்டஸ் சாஜர் காஜு அப்படிங்கிறது தான் இதனுடைய தாவரவியல் பெயர். ஏன்னா இது மிக அருமையான காளான், உணவு காளான், நம்ம வளர்க்கக்கூடிய அருமையான உணவு காளான். பல மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த காளான் இது. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.